என்றோ ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக நீர் நிரம்பித் ததும்பிய ஆறுகள், பசுமை போர்த்த மலைப்பள்ளத்தாக்கு வழிவடிந்து வளம் பெருக்கிய பூமிதான் மனிதர்கள் வாழ லட்சிய பூமிதான். இதனால் மனித எச்சங்கள் பலவற்றை தன்னுள்ளே புதைத்தபடி கிடந்த பூமிதான். ஆனால் இன்று பாலைவனம் போன்று வறண்டு மலை மருவி குன்று கூட்டமாய் காட்சி தருகிறது. ஆனாலும் பழமையான தன் வாழிடத்தை விட்டு மனித கூட்டம் விலகிச் செல்லவில்லை. எல்லா சூழலிலும் தன்னை இயல்பாக்கிக் கொண்டு அக்கூட்டம் பூமியில் வாழ்வதை பெருமை என கருதி வருகிறது. அந்த குன்று கூட்டத்தில் மிக பெரியதாய் ஒரு குன்று, அதில் ஆலயம் ஒன்று, பொற்கூரை வேயப்பட்டதாய் மயனின் கனவின் வடிவமாய் அழகு சொட்ட சொட்ட தலை நிமிர்ந்து நிற்கிறது. அந்த ஆலயத்தினை இருப்பிடமாய் கொண்டுவிட எண்ணி அங்கு வந்து தங்கியிருந்த ஒரே ஒரு கடவுள் இன்று பெரும் சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருக்கிறார். அவரது இல்லத்திற்கு வெளியே ஒரு சில நூற்றாண்டு காலமாய் ஒரே மனிதரின் கூக்குரல்கள். மதப்பேய் பிடித்த மனிதர்கள் கூக்குரல்களை கேட்க கடவுளால் சகிக்க கூட முடியவில்லை. சிந்தையை சிதைத்த கூக்குரல் சில சமயம் ஓநாயின் ஊளையை சத்தமாய், சில சமயம் அடிவாங்கிய நாயின் குரைப்பாய், சில சமயம் இரத்தக் காட்டேரியின் பேய் கத்தலாய் செவிப்பறை பிடித்து இரத்தக் கசிவு ஏற்படுமோ என்று பயம் மேலிடுகிறது கடவுளுக்கு. 3 மதவாத பேய்கள் அந்த கோயிலை உரிமை கொண்டாடி தமக்குள் முரண்பாடு கொண்டதால் உண்டான சலசலப்பு அவ்வப்போது கைகலப்பாக மாறி போர் வடிவம் கொள்வது அந்த இடத்தில் புதிதல்லதான். கடவுள் இன்று ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். இந்த சனக்கூட்டத்தின் அறியாமையைக் கண்டு பரிதாபப்படுவதோடு நின்றுவிடக்கூடாது, அவர்களை நேரில் கண்டு உண்மையை விளக்குமாறு என்று அவர் தமது கோயிலில் இருந்து மக்கள் முன்னே பிரசன்னமானார். கடவுளின் பக்த சிகாமணிகளால் தம்மை போலவே தோற்றம் தந்த கடவுளை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. உண்மை மிக மிக எளிமையானது, தூய்மையானது என்பதை இந்த மனித கூட்டம் உணராதது ஏன்? தனது கருத்துக்களை ஏன் மற்றவரிடம் திணிக்க வேண்டும்? அவரவர் தாம் கருதும் கொள்கைகளோடு சமாதானமாக வாழ முடியாதா? தனது அயலான் துன்பப்படும் போது கை கொடுக்காத ஒருவன் அவன் தனது கொள்கைகளையே பின்பற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என எண்ணமிட்டபடி அவற்றை மக்களிடம் புரிய வைப்பதற்கான வாய் எடுத்த கடவுளின் தலையை பக்தன் ஒருவன் எரிந்த கல் பதம் பார்த்தது. இரத்தம் சொட்டுவதை பொருட்படுத்தாது அமைதி அமைதி என தன்னால் எவ்வளவோ முடியுமோ அவ்வளவு சத்தமாக சொன்னார் கடவுள். கடவுள் ஒருவரே, உங்கள் 3 மதங்களுக்கும் நான் ஒருவனே கடவுள். இவ்வாறு சொன்ன கடவுளை அங்கு கூடியிருந்த மக்களில் சிலர் கோமாளி என எண்ணி சிரித்தார்கள். சிலரோ பைத்தியம், ஒன்று மனநோய், விடுதியிலிருந்து தப்பி வந்து விட்டதாக எண்ணி பரிதாபப்பட்டார்கள். சிலர் தமது கடவுள் கொள்கையை பரிசகிக்க ஒரு நாத்திகன் கிளம்பிவிட்டதாக கோபம் கொண்டார்கள். கடவுளோ அவர்களை பொருட்படுத்தாது தொடர்ந்தார். நீங்கள் மூவருமே கடவுள் ஒன்றுதான் என்கிறீர்கள். ஆகவே ஒரு கடவுள்தான் உலகை படைத்திருக்க வேண்டும். அந்த ஒருவன் நான் தான். சற்று அழுத்தமாகவே கடவுள் சொல்கிறார். இல்லை, 3 மதங்களுக்கும் பொதுவான கடவுள் என்று ஒருவரும் இல்லை. எனது கடவுளே உண்மையான உள்ள ஒரே கடவுள் என்றான் தத்துவவாதி என தன்னை பிரகடனப்படுத்திய ஒருவன். அவன் அருகில் இருந்து மற்றைய மதக்காரர்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நீங்கள் இந்த தேசத்தில் கால் கொள்ள முதல் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் இத்தேசத்தில் வாழ்ந்தோம். எமது முன்னோருக்கு கடவுள் அளித்த கட்டளைப்படி நாம் இன்று வாழ்கிறோம். எனவே எமது தெய்வமே உண்மையான தெய்வம். 3வது மதத்தை சேர்ந்தவன் பெரிதாய் சிதித்தான். மடப்பயல்களே, எமது கடவுளே உண்மையான கடவுள் என்றதாலேதான் உலகில் பலரும் எமது மதத்தை பின்பற்றுகிறார்கள் என்றான். கடவுளுக்கு இவர்களது விதண்டாவாதத்தை கேட்க தலை சுற்றியது. உங்கள் நாடுகளில் நடத்தப்படுவது போல தேர்தலை கடவுளார் பலர் பரலோகத்தில் இருந்து நடத்துகிறார்களா என்ன? அதற்கு உங்களை பிரசாரகாராக கடவுள் நியமித்துள்ளாரா என்ன? மாதவா, பேய்களை மடக்கிவிட்டதாக எண்ணி மனதுக்குள் தம்மையே தட்டி கொடுத்தார் கடவுள். அவர் கையை சிறுவன் ஒருவன் பற்றினான். கடவுளின் உடல் சிகிர்த்து ஒரு பரவச நிலைக்கு அவர் ஆளானார். கடவுளை பார்த்து சிறுவன் இவ்வாறு கேட்டான். நீங்கள் கடவுள் என்றால் எல்லாம் வல்லவர்தானே? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? உலகில் உள்ள எல்லாரது மனதிலும் நீங்களே கடவுள் என்ற எண்ணத்தை ஏன் உருவாக்கக்கூடாது? அவனது கேள்வி கடவுளின் நெற்றி போட்டில் அடித்தது போல இருந்தது. இத்தனை காலமும் இப்படி ஒரு சிந்தனை தோன்றாதது அவருக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது.
அவர் சிறிது நேரம் தியானத்தில் தனது மனதை ஒருமுகப்படுத்தியவராய் எல்லோரது மனதிலும் தன்னை பற்றிய எண்ணத்தை உருவாக்க முயன்றார். பாவம், கடவுளால் அது கைகூடவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சித்தார். தோல்விதான் மிஞ்சியது. எப்போது அவர் தனது இடத்திலிருந்து கீழிறங்கி வந்தாரோ அப்போதே அவரது ஆற்றல் குறைந்து மனிதர் போலாகிவிட்டாரா? ஓ, எனக்கு மேலும் ஒரு பேராற்றல் உண்டா என்ன? கடவுளால் இதனை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர் இப்போது மனப்பிரமை பிடித்தவர் போல் சிரித்தார். பின் அச்சிரிப்பே அழுகையானது. மதவாதிகள் இவரை பைத்தியம் என உறுதி செய்தவராய் மீண்டும் தமது சண்டையை தொடர்ந்தனர். ஆனால் அந்த சிறுவனோ அவரை பார்த்து காந்த புன்னகை ஒன்றை உதித்தான். கடவுள்களுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவர் மீண்டும் கோயிலுக்குள் தம்மை ஒடுக்கிக் கொண்டார். சிறுவன் பிரபஞ்சமயமானான். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், 1000 பெரியார் மட்டுமல்ல, 1000 கடவுள் வந்தாலும் கூட இந்த மனிதர்களை திருத்த முடியாது. தயவு செய்து முடிந்தவரை, உங்களால் முடிந்தவரை அடுத்தவருக்கு நன்மை செய்யுங்கள். கடவுள் ஒருவராய் இருவராய் என்று சண்டை போட்டு கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற ஒரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள்.